வந்து டிரைவ் பண்ணிட்டு வரும்போது மனசு கஷ்டப்பட்டு டிரைவ் பண்ணிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரி கிட்ட அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குறாரு. அத பார்த்து காவேரி அதிர்ச்சி அடையறாங்க. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் காவேரி நெனச்சு பார்க்குறாங்க. வண்டி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வந்து நெனச்சு பார்த்துட்டு விட்டுர்றாங்க. அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது காவேரிக்கு. தலையிலே அடிபட்டுடுது. அத பார்த்து விஜய் அதிர்ச்சி அடையறாரு. உடனே காவேரிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலே வந்து கூட்டின்னு போயிட்டு காட்டுறாரு. ஒண்ணுமே இல்ல பிரச்சனை சரியாயிடுச்சுன்றாங்க. சரிங்க இப்பதான் எனக்கு சரியாயிடுச்சுடா வாங்க அந்த சைன் போட்டு குடுத்துறேன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ எதுக்காக இப்படி ஆனேன்னு எனக்கு நல்லா தெரியும் காவேரி அப்படின்னோனே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. நீ வந்து அந்த சைன பத்தி யோசிச்சுட்டு வந்த கரெக்ட்டா? அதனால தான் உன்னால வண்டி டிரைவ் பண்ண முடியல. நீ எப்பவும் கரெக்ட்டா பண்ணக்கூடியவ. இன்னைக்கு இந்த மாரி வந்து டென்ஷன் நான் தான் உனக்கு ஏற்படுத்தி விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அமைதியா இருக்காங்க. சொல்லு காவேரி உண்மைதானே அப்படின்னு. ஆமாங்க உண்மைதான் அப்படின்னு கத்துறாங்க. என்னாச்சு காவேரி ஏன் டென்ஷன் ஆவற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் என்ன நிமிஷம் நிமிஷம் டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கீங்களே. அதான் டைவர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நான் என்னதாங்க பண்ணுவேன் அப்படின்றாங்க. சரிங்க இப்போ என்ன உங்களுக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி குடுக்கணும். அவ்வளோதானே நான் பண்ணி குடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து காவேரி அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்றாரு. ப்ளீஸ் காவேரி அழாத அப்படின்னோனே, ஏன் காவேரி இப்படிலாம் யோசிக்கிற? இங்க பாரு நான் சொல்றத ஒரு நிமிஷம் மட்டும் கேளு. உண்மையிலே சொல்லப்போனா நான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கல காவேரி. அது வேற பேப்பர் காவேரி. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப டைவர்ஸ் பேப்பர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க ஏன் அதுக்கு பதிலே சொல்லல அப்படின்னோனே, எங்க நீ பதில் சொல்ல விடுற? நீ ஏன் சொல்ற டைவர்ஸ் பேப்பர்ன்னு? நானா சொன்னேன் அப்படின்னோனே, அப்ப நீங்க சொல்ல வேண்டியதுல இல்லன்னு சொல்லிட்டு, நான் சொல்லியிருப்பேன். சரி உன்ன கொஞ்சம் வந்து கிண்டல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். சும்மா உன்ன சீண்டி பார்க்கலாம்னு நெனச்சேன். ஆனா நீ இவ்ளோ சீரியஸா எடுத்துப்ப நான் எதிர்பார்க்கல காவேரி அப்படின்னோனே, நீங்க ஏங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின்றாங்க. இங்க பாரு டைவர்ஸ் பேப்பர் கிடையாது. வேற ஒரு பேப்பர். அது என்னன்னு சொல்லிட்டு நான் சர்ப்ரைஸா சொல்றேன். மத்தபடி எந்த டைவர்ஸும் நமக்குள்ள நடக்கவே நடக்காது. புரியுதா? இங்க பார் கடைசி வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நீ. புரியுதா? அப்படின்னோனே யோசிக்கிறாங்க. என்ன இவர் இப்படி சொல்றாரு? ஒரு பக்கம் வந்து வேற மாதிரி யோசிப்பார்ன்னு நெனச்சா, இப்படி யோசிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல எனக்கு. எல்லாத்தையும் உடைச்சு சொல்லலாம்ல அப்படின்னோனே, இங்க பார் காவேரி இப்ப நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சொல்றேன். ஆனா இப்ப இந்த மாரி டென்ஷன் ஆகும்போது இன்னொரு வாட்டி டென்ஷன் ஆகாதடி. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதோனே, ஒண்ணும் புரியல காவேரிக்கு. அப்படியே விஜய கட்டிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாங்க. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து ராகினி வந்து பார்க்குறாங்க. அப்படியே வந்து பவ்யமா வந்து கூட்டிட்டு வரத வந்து பார்த்துட்டு, என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாத்தி, பாட்டி எல்லாருமே பயந்துடுறாங்க. தாத்தா வந்து கேட்குறாரு என்னாச்சும்மா அப்படின்னோனே, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க. என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? இவளுக்கு மட்டும் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஓடி வந்து பார்க்குறாங்க. சின்னூண்டு காயம். இது ஒரு ஆக்சிடென்ட்டா? அப்படி சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. ஏம்மா உன்னை ஏதாவது கேட்டாங்களா? ஏம்மா இப்படி இருக்க நீ? இந்த டைம்ல கூட இந்த மாரிலாம் பேசணுமாம்மா? அப்படின்றாரு தாத்தா. நான் என்ன சொல்லிட்டேன்னு ஓவரா பண்றீங்க தாத்தா. நான் உண்மைய தான் சொன்னேன். காயம் சின்னதோ பெருசோ ஆனா தலையில அடிபட்டுருக்குதுல்ல அது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். விஜய் என்னப்பா ஆச்சு அப்படின்னோனே நடந்த விஷயத்த எல்லாம் விஜய் சொல்றாரு. ஏன் காவேரி நீ டிரைவ் பண்ணம்மா நைட்ல போயிட்டு அப்படின்னோனே, இல்ல தாத்தா நான் எப்பவும் கேர்ஃபுல்லா தான் ஓட்டுவேன். இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏதோ ஒரு இதில் வண்டி விட்டுட்டேன் அப்படின்னோனே, ஓ நீ வண்டி ஓட்டி தான் இப்படி ஆயிடுச்சா? அதானே பார்த்தேன் விஜய் தான் ஓட்டி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு. வண்டியே ஓட்ட தெரியாது உனக்கு. உனக்கு சாதாரணமாக ஸ்கூட்டியே ஓட்ட தெரியாது. நீ எல்லாம் போய் வண்டி ஓட்டி என்ன பண்ண போற அப்படின்றாங்க ராகினி. ஏம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இங்க பாருங்க தேவையில்ல விஷயம் தலையிடாதீங்க. ஏற்கனவே அவளுக்கு அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்றாரு. விஜய்க்கு ரொம்ப தான் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி முறைக்கிறாங்க. உடனே வந்து சரி வா காவேரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க தாத்தா நான் போயிட்டு காவேரி படுக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னோடனே சரிப்பா அப்படின்றாங்க. என்னது ரெஸ்ட் எடுக்க வைக்க போறாரா? ஐயோ இதை விடவே கூடாதே. இவர் வந்து வெண்ணிலாவை தானே பார்க்கணுமே. விஜய் ஒரு நிமிஷம் அப்படின்னோட என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லை மத்தியானத்துலேருந்து வெண்ணிலா உங்களை தேடிட்டே இருக்காங்க. என்ன நீங்கள் பார்க்கலையே. வெண்ணிலா ஒரு வாட்டி நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம்ல. என்ன தாத்தா என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மாத்திரை போட்டு கொடுத்தேன். அவள் அந்த பொண்ணு தூங்கிடுச்சுப்பா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே, அப்புறம் ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லை உங்களை தேடினேன் அதனால தான் நான் சொன்னேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓவரா பண்ணுறானே ரொம்ப ஓவரா பண்ணுறானே. அப்படியே காவேரி முகத்தில் அப்படியே சந்தோஷமாக இருக்காளே. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவும் பண்ணேன். இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணி வச்சேன். இப்போ கடைசியில் இவங்க போய் சேர்ந்துட்டு போகிறாங்களே. ஐயோ சேரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வா காவேரி உன்னால் நடக்க முடியலன்னா நான் தூக்கிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்து ராகினிக்கு வயிறா எரியுது.